ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் வரவேற்கிறேன். நம்ம ஜெபம் பண்ணிட்டு இந்த மீட்டிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அன்புள்ள தகப்பனே இயேசுவே, அப்பா பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. ஆவியானவரே, நாங்கள் இன்னைக்கு தியானிக்க போகிற சத்தியங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றட்டும். ஆவியானவரே, நாங்கள் வாசிக்கிற ஒவ்வொரு வசனத்திலும் அப்பா நாங்கள் தியானிக்கிற இந்த சத்தியங்களே நீர் எங்களோடு பேசுங்க. எங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட உயர்வுக்கு எங்களை அழைத்து கொண்டு போங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொன்னீரே இயேசுவே. இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக நாங்கள் இங்கு ஒன்று கூடி இருக்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்கள் மூலமாய் என் மூலமாய் இந்த ஜனங்களிடத்தில் பேசுகிறதற்காய் நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, நாம் எதிலிருந்து ஆரம்பிக்க போறோம்னா, இன்றைக்கு லூக்கா 18வது அதிகாரம் 1வது வசனம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். வசனத்தை எடுத்துருங்க. என்னன்னா, இயேசு கிறிஸ்து சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு உவமையை சொல்ல வர்றாரு. சொல்ல வர்றதுக்காக ஒரு கேரக்டரை அவர் சூஸ் பண்றாரு. எப்பவுமே சோர்ந்து போகாம எப்பவுமே ஜெபம் பண்ணணும்னா, நல்ல ஒருத்தர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க அப்படின்னு ஒரு ஜெப வீரரை பத்தி கதை சொல்லலாம். ஆனா அவரை பத்தி சொல்லாம ஒரு 2 கேரக்டரை சூஸ் பண்றாரு. ஒரு நியாயாதிபதி, அப்புறம் ஒரு லேடி, 2 பேரை சூஸ் பண்றாரு. சூஸ் பண்ணிட்டு அந்த நியாயாதிபதி ரொம்ப நல்லவரா இருந்தாரு, வல்லவரா இருந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனா அப்படி சொல்லாம என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமா இருந்தான். அவன் கடவுளுக்கும் பயப்படல, மனுஷங்களையும் மதிக்கல, ஆனா அவன் நியாயாதிபதியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கதையை ஆரம்பிக்கிறாரு. தொடர்ந்து நம்ம வாசிப்போம். 3வது வசனம். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். இவளுக்கும் இவளுடைய எதிராளிக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்ட்டு நியாயாதிபதி கிட்ட போய் என்ன பண்றா, விண்ணப்பம் செய்றா, ஒரு ரெக்வெஸ்டா சொல்றா. 4வது வசனம். வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். இப்போ இந்த விதவை என்ன பண்றானா, டெய்லி போய் அந்த நியாயாதிபதி கிட்ட போய் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அந்த நியாயாதிபதியை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கா. இப்போ அந்த நியாயாதிபதி எப்படிப்பட்டவன்? தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதியாதவன். அந்த நியாயாதிபதிக்கு இருதயத்துல ஒரு தாட் வந்துருச்சு. என்னன்னா, நான் என்ன பண்ணல, தேவனுக்கு பயப்படல, நான் மனுஷனை மதிக்கல, ஆனாலும் இந்த லேடி என்ன பண்றா, என்னை டெய்லி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா, கேட்டுக்கிட்டே இருக்கா. அதனால அவளுக்கு நம்ம ஏதாவது பார்த்து பண்ணி விடுவோம் அப்படின்னு அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு, ஒரு எண்ணம் வந்துருச்சு. சொல்லுவாங்கல்ல, கல்லுக்குள்ளும் ஈரம் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த நியாயாதிபதி ஒரு கல்லு மாதிரி இருக்கான். அவன்கிட்ட போய் தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ண அந்த விண்ணப்பத்தை பண்ண அந்த நியாயாதிபதி யோசிக்கிறான், சரி நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு இறங்கி வரான். அப்படின்னு சொல்லிட்டு 6வது வசனம். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். என்னது? அந்த நியாயாதிபதி சொன்னதை என்ன பண்ணுங்க, சிந்தித்து பாருங்க, யோசிச்சு பாருங்க. அந்த நியாயாதிபதி என்ன சொன்னா, தொடர்ந்து நான் தேவனுக்கு பயப்படல, மனுஷனை மதிக்கல, ஆனாலும் இந்த பொம்பளை என்ன பண்றா, டெய்லி என்கிட்ட ப்ரேயர் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. என்ன பண்றா, ரெக்வெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கா, அந்த கேஸுக்கு எனக்கு முடிச்சு விடுங்க சார் அப்படின்ட்டு. அதனால செஞ்சுடுவோம் அப்படின்ட்டு அவனே மனசு மாறி வர்றானா. அந்தப்படியே 7வது வசனம். அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவருக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ.
சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இப்போ என்ன சொல்றாரு? தேவன் அப்படின்னு சொல்லிட்டு நியாயாதிபதியோட தேவனை கம்பேர் பண்றாரு. அந்த நியாயாதிபதியே பதில் கொடுப்பாருன்னா, தேவனிடத்துல இரவும் பகலும், அந்த வசனத்தை எடுத்துருங்க, இரவும் பகலும் விண்ணப்பத்தை கொடுக்கிற, ஜபத்தை கொடுக்கிற உங்களுக்கு அவர் என்ன பண்ண மாட்டாராம்? பதில் கொடுக்காம இருக்க மாட்டாரு. கண்டிப்பா பதில் கொடுப்பாரு. அவர் நீடிய பொறுமையுள்ளவரா இருந்து அவருக்கு நியாயம் செய்வார் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? ஒரு மோசமான நியாயாதிபதிய ஒரு நல்ல பரலோக பிதாவோட கம்பேர் பண்றாரு. இந்த கதையை வாசிச்ச உடனே, இந்த சம்பவத்தை வாசிச்ச உடனே எல்லாருக்கும் என்ன தோணும்? அப்போ பரலோக பிதாவும் ஒரு கடினமான ஒரு இருதயம் கொண்டவருங்க. அவர்கிட்ட நம்ம தொடர்ந்து இரவும் பகலும் கேட்டுக்கிட்டே இருந்தாதான் அவர் என்ன பண்ணுவாரு? செய்வாரு. இந்த நியாயாதிபதி மாதிரி தான் பரலோக பிதா கல்லஞ்சக்காரரா இருக்காரு. அதனால இயேசு நம்மகிட்ட என்ன சொல்றாரு? தொடர்ந்து அவர்கிட்ட போய் நம்மள என்ன பண்ணணும்? சிங்காசனத்தை உழுக்கிற அளவுக்கு நம்ம கதறி கதறி முட்டிங்கால் போட்டு ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தாதான் பரலோக பிதா என்ன பண்ணுவாரு? கொஞ்சமாவது இறங்கி இந்த நியாயாதிபதி மாதிரி இறங்கி நமக்கு பதில் செய்வாரு, நம்ம கேட்டதை கொடுப்பாரு. அதனால விடாம ஜெபம் பண்ணுன்றதுக்காக ஆண்டவர் இப்படி ஒரு கதையை சொன்னாருன்ற மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இந்த கதையுடைய கருத்து என்னன்னா, அந்த மோசமான நியாயாதிபதியே, கடவுளுக்கு பயப்படாத நியாயாதிபதி, மனுஷனை மதிக்காத நியாயாதிபதி கிட்டே தொடர்ந்து போய் நீ ஜெபம் பண்ணும் போது, அதாவது ரெக்வெஸ்ட கொடுக்கும் போது, அவனே இறங்கி ஒரு ஜஸ்டிஸ பண்றானா, நியாயத்தை செய்யறானா அந்த பொம்பளைக்கு, பரலோக பிதா எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு வல்லவர், அவர் உன்னை எவ்வளவு நேசிக்கிறாரு, அவர்கிட்ட போய் நீ இரவும் பகலும் நீ ஜெபம் பண்ணனா அவர் உனக்கு நீடிய பொறுமை உள்ளவரா இருந்து உனக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அப்படின்றாரு. சொல்லுங்க, பரலோக பிதா ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப வல்லவர், அவர் உண்மையில் அன்பு கொண்டவர், அவர் உனக்கு நியாயம் செய்யாம இருப்பாரா? இந்த நியாயாதிபதியே அந்த பொம்பளைக்கு செய்யும் போது, மோசமான நியாயாதிபதியே அந்த பொம்பளைக்கு செய்யும் போது, நல்ல பரலோக பிதா உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அப்படின்னு சொல்றாரு. ஏன் இதை சொன்னார்னா, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்பதற்காக தான் அவர் இந்த ஓமையை சொன்னாருன்னு வசனத்துல ஆரம்பிக்கிறாரு. நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு காரியத்துக்காக ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஜபம் பண்ணா ஒரு நாள் ஜபம் பண்ணுவோம், கிடைக்கல. 2 நாள் ஜெபம் பண்ணுவோம், கிடைக்கல. 3ஆவது நாள் ஜெபம் பண்ணுவோம், கிடைக்கலன்னு சரி நம்ம ஜெபம் பண்றது தேவனுடைய சித்தம் இல்ல போல. என்னது? நம்ம ஜெபம் பண்றது தேவனுடைய சித்தம் இல்ல. அப்படி நம்ம என்னதான் ஜெபம் பண்ணோம்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல, ஜபத்தை 4 பிரிவுகளாக பிரித்து விடலாம். எல்லாரும் பொதுவா ஜெபம் பண்றது ஹீலிங்காக ஜெபம் பண்ணுவாங்க, இல்லைன்னா ப்ராஸ்பரிட்டிக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போங்க, இல்லை என்னுடைய கடனை அடைக்கணும், இல்லை என்னுடைய சரீரத்தை சுகமாக்குங்க, இல்லை என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும், இல்லை என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், இல்லை எங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை கிடைக்கணும், இல்லை வீடு கட்டணும், வாகனம் வாங்கணும், யாரு எகுத்த வீட்டுக்காரன் நல்லா இல்லாம போயிடணும், என் சொந்தக்காரன் நாசமா போகணும், அப்படிலாம் ஜெபம் பண்ண மாட்டோம். அப்படிலாம் ஜெபம் பண்றவன் அவன் ஜபமே பண்ணல, அது ஜபமே கிடையாது ஃபர்ஸ்ட். சரிங்களா? எல்லாரும் எதுக்கு ஜெபம் பண்றோம்? நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும். இந்த 2 விஷயத்துக்காக தான் ஜெபம் பண்றது. ஹீலிங், இல்லைன்னா ஒன்னு பிசிக்கல் ஹீலிங், இல்லைன்னா மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டி, இல்லைன்னா ஏதாவது பிசாசு பிடிச்சவங்களுக்கு ஆண்டவரே அவங்களுக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு அவங்களுக்கு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை தான், நம்ம நன்மையான விஷயத்தை தான் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனா அந்த ஜெபம் பண்ண விஷயம் நடக்கலன்னு சொன்னோடனே நம்ம மைண்டுக்குள்ள பல தாட்ஸ் வந்துருது. என்னென்ன தாட் வருதுன்னா, இது கடவுளுக்கு சித்தம் இல்லை போல, இல்ல கடவுள் நமக்கு இதை மட்டும் தான் செய்ய மாட்டாரு போல, இல்ல இன்னும் நம்ம அதிகமா ஜெபம் பண்ணுமா, அப்படி இப்படின்னு பல சிந்தனைகள் நம்மள சூழ்ந்து கொண்டு வந்துட்டு இருக்கும். இந்த சிந்தனைகள்லாம் எங்க இருந்து வருதுன்னா, பிசாசு கிட்ட இருந்து வருது. கடவுள் சொல்றாரு, நீ சுகமாறது என்னுடைய சித்தம், நீ செழிப்பா இருக்கிறது என்னுடைய சித்தம், நீ நல்லபடியா பிள்ளையை பெத்துக்கிறது என்னுடைய சித்தம், நீ நல்ல பொண்ணை கல்யாணம் பண்றது என்னுடைய சித்தம், நல்லபடியா ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்றது என்னுடைய சித்தம், நீ வீடு கட்டுவது என்னுடைய சித்தம், நீ வாகனம் வாங்குவது என்னுடைய சித்தம், நீ உயர்வுக்கு அடுத்த லெவல் உயர்வுக்கு போவது என்னுடைய சித்தம்னு ஆண்டவர் சொல்றாரு. இதெல்லாம் ஆண்டவருடைய சித்தம்னு எப்படி இந்த தம்பியை ஏதாவது ஒன்று சொல்லிக்குவாரு போல அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நம்ம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து மரித்தார். பாவத்தின் சம்பளம் மரணமாகிய அந்த மரணத்தை இயேசு சிலுவையில ஏற்றுக்கொண்டார். அதை மட்டும்தான் ஏற்றுக்கொண்டாரா அப்படின்னு நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அவர் வியாதியும் ஏற்றுக்கொண்டார். அதை மட்டும்தான் ஏற்றுக்கொண்டாரான்னு பார்த்தா, அவர் கல்வாரி சிலுவையில தரித்திரமும் ஆனார். சரி, தரித்திரம் மட்டும்தான் ஆனார்னு பார்த்தீங்களா, அவர் சாபமும் ஆனார்.
அவர் சாபமானார், தரித்திரரானார், வியாதியை ஏற்றுக்கொண்டார், பாவத்தையும் ஏற்றுக்கொண்டார். எப்படி இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் பாவத்துல வாழக்கூடாது என்பது அதிக நிச்சயமானதோ, அதே போல இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தரித்திரத்திலே வாழக்கூடாது என்பதற்காகவும் தான் இயேசு சிலுவையில மரித்தார். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் வியாதியில் வாழக்கூடாது என்பதற்காக தான் இயேசு என்ன பண்ணார்? வியாதியை சிலுவையில ஏற்றுக்கொண்டார். அவர்கள் சாபத்திலே வாழக்கூடாது என்பதற்காக தான் அவர் சாபத்தையும் சிலுவையில ஏற்றுக்கொண்டார். சாபத்தை ஏற்றுக்கொண்ட ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கலாத்தியர் 3வது அதிகாரத்துல வருது. அவர் நமக்காக அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய்ந்தும் நாம் அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே நாம் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யனாகும்படி அவர் என்ன ஆனார்? தரித்திரானார் அப்படின்னு கொரிந்தியர்ல பவுல் எழுதுறாரு. ஏசாயாவும் பேதுருவும் ஏசாயா சொல்றாரு, இயேசு பிறப்பதற்கு 400-600 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா சொல்றாரு, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள் அப்படின்னு எழுதுறாரு. அத பேதுரு புதிய ஏற்பாட்டுல கோட் பண்ணி எழுதுறாரு, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் அப்படின்னு எழுதுறாரு. என்ன அர்த்தம்? இயேசு சிலுவையிலே மரித்ததினாலே அவருடைய சரீரத்தில் பட்ட ஒவ்வொரு காயங்களும் தழும்புகளாக இன்றும் அவர் உயிரோடு எழுந்த பின்பும் இருக்கிறது. அந்த தழும்புகள் உங்களை குணமாக்குகிறது. அல்லேலூயா. இப்போ நீங்க சுகமாகிறது, நீங்க செழிப்பாகிறது, நல்லபடியா திருமணம் செய்யறது, நீங்க பிள்ளையை பெற்றுக்கொள்றது, வீடு வாங்குவது, காரு வாங்குவது, நீங்க கடனை அடைப்பது, வாழ்க்கையில மேல வர்றது எல்லாமே நல்ல காரியம்தான். சரிங்களா? நீங்க அதுக்காக ஜெபம் பண்ணலாமா? நிச்சயமா நீங்க ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ண கூடாதுன்னு. ஆனா ஜெபம் பண்ணி நடக்கலன்னு சொன்னோடனே நம்ம என்ன பண்றோம்னா, கடவுள் நமக்கு தரமாட்டாரா, இல்ல கடவுளுக்கு நமக்கு தர்றதுக்கு சித்தம் இல்லையா அப்படின்லாம் தப்பா நினைச்சு அவிசுவாசத்துக்குள்ள போயிடுறோம். சொல்லுங்க, என்ன பண்ணிடுறோம்? அவிசுவாசத்துக்குள்ள போயிடுறோம். அதனாலதான் இந்த 18வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. ஜபத்தை பத்தி பேசிக்கிட்டே ஜபத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. இந்த 18வது அதிகாரத்துல பேசிக்கிட்டே 8வது வசனம் போடுங்க. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். சொல்லுங்க, மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஏங்க ஜபத்தை பத்தி பேசிட்டு விசுவாசத்தை பத்தி பேசுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு கிடைக்கலன்னு விட்டுற பத்தியா, அப்போ நீ விசுவாசத்தை விட்டுட்டேன்னு அர்த்தம். ஜபம் பண்ணி அது கிடைக்கிற வரைக்கும் தொடர்ந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இரு, சோர்ந்து போகாதேன்னு இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு. ஒரு விஷயம் உனக்கு வேணும்னு நீ நினைக்கிற, அது வேணும்னா ஆண்டவரும் நினைக்கிறாருங்க. சொல்லுங்க, ஒரு விஷயம் நீங்க வேணும்னு நினைக்கிறீங்களே, ஒரு ஆரோக்கியம், ஒரு சுகம், ஒரு செழிப்பு, ஒரு விடுதலை, ஒரு கடனை அடைக்கிறது, இல்ல ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது, ஒரு நல்ல திருமணத்தை பண்றது, ஒரு பிள்ளையை பெத்துக்கிறது, எனிதிங் ஒண்ணு நடக்கணும், ஒண்ணு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களே, அதெல்லாம் நடக்கணும், அதெல்லாம் கிடைக்கணும்னு ஆண்டவரும் நினைக்கிறாரு. சரிங்களா? ஆனா ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு அதை நடக்கலன்னு நீங்க விட்டுறீங்க பாத்தீங்களா? அப்போ நீங்க ஜபத்தை மட்டும் விடல, நீங்க விசுவாசத்தையும் விட்டுறீங்கன்னு இயேசு சொல்றாரு. விசுவாசம்னா என்ன தெரியுமா? அவர் நிச்சயமாய் தருவார், நான் தொடர்ந்து ஜெபம் பண்ண போறேன், நீங்க ஜெபம் பண்றதுதான் விசுவாசம். அதனாலதான் சொல்றாரு, இரவும் பகலும் நீங்க ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. பரலோக பிதா நல்லவர். அந்த கடின இருதயம் கொண்ட, மனுஷனை மதியாத, கடவுளுக்கு பயப்படாத நியாயாதிபதி கிட்ட அந்த ஸ்திரீ தொடர்ந்து விண்ணப்பம் பண்ணும் போதே அவனே இறங்கி பண்ணுவானா? நல்ல இருதயம் கொண்ட, உன்னை நேசிக்கிற பரலோக பிதா இருக்கிறார். உனக்காக தன் குமாரனை அனுப்பி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரிடத்துல நீ தொடர்ந்து கேட்கும் போது உனக்கான நன்மைகளை, உனக்கான நியாயத்தை அவர் செய்யாமல் இருப்பாரான்னு இயேசு உங்களை பார்த்து கேட்கிறாரு. நிச்சயமா செய்வாருங்க. அப்ப ஏன் பிரதர் தாமதமாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனத்துல அதுக்கான பதிலும் இருக்கிறது. 18வது அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. அந்தபடி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. சொல்லுங்க, நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து. எங்க நீடிய பொறுமை எப்படின்னு வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க சுகமாறதுக்கெல்லாம் ஆண்டவர் நீடிய பொறுமையா இருக்க மாட்டார். ஏன்னா சுகம் இன்ஸ்டன்ட். சொல்லுங்க, சுகம் இன்ஸ்டன்ட். நீங்க இன்னும் ஒரு 10 நாள் நீங்க வேதனைப்பட்டு தான் நீங்க விடுதலை ஆகணும்னு ஆண்டவர் விரும்பல. இயேசு கிட்ட எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? உடனடி சுகம் கொடுத்தார். மரித்து போனவங்களையும் கூட என்ன பண்ணார்? உயிரோட எழுப்பினார். அவர் எந்த மரித்து போனவங்களாம் ஃபேஸ் பண்ணாரோ எல்லாரையும் உயிரோட எழுப்பிட்டாரு. லாசருவை மட்டும் 3 நாள் கழிச்சு என்ன பண்றாரு? போய் எழுப்புறாரு. ஏன்?
ஏன்னா யூதர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஒரு ஆவி, ஒரு மனிதன் மரித்து போயிட்டா அந்த ஆவி 3 நாள் என்ன பண்ணிட்டு இருக்குமா, அந்த பாடியை சுத்திட்டு இருக்குமா. அதுக்கு முன்னாடி யார் வேணாலும் போய் வந்து அந்த மனிதனை உயிரோடு எழுப்பிடலாம். 3 நாள் கழிச்சு 4 நாள் கழிச்சுலாம் என்ன பண்ண முடியாது, எழுப்ப முடியாது அப்படின்னு யூதர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இயேசு நான் ஒரு சர்வ வல்லவர், எத்தனை நாள் கழிச்சு வேணாலும் என்னால எழுப்ப முடியும் அப்படின்னு அவர்களுடைய நம்பிக்கையை தகர்த்தெறிவதற்காக அந்த பிணம் நாருமே அப்படின்னு சொல்றாங்க, அந்த நாரக்கூடிய நிலைக்கு பாடி போயிட்டாலும் அதையும் என்னால உயிரோட எழுப்ப முடியும் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காகவே வேணும்னே தாமதமா போய் என்ன பண்ணாரு, லாசரு உயிரோடு எழுப்பினாரு. சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தாமதம் ஆகுதுன்னா ஆண்டவர் நான் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை காண்பித்து உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை ஒரு சாட்சியாய் மாற்றுவதற்காக தான் தாமதம் பண்ணிக்கிட்டு இருக்காரே தவிர்த்து உங்க வாழ்க்கையில அதை செய்யாம போயிடணுன்றதுக்காக அவர் தாமதம் பண்ணல. இது உங்களுக்கான தீர்க்க தரிசன வார்த்தை, உங்களுக்கான விடுதலை, உங்களுக்கான சுகம், உங்களுக்கான உயர்வு, உங்களுக்கான கடன் அடைப்பதற்கான அற்புதம் எல்லாமே தாமதம் ஆகுதுன்னா அதுல ஆண்டவர் நான் சர்வ வல்ல தேவன் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக தாமதம் பண்றாரே தவிர்த்து உங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவர் தாமதம் படுத்தல. ஆனா அந்த டைம் இருக்குல்ல, வெயிட் பண்ற டைம் இருக்குல்ல, அது நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். அந்த டைம்ல பிசாசு என்ன பண்ணுவானா, நிறைய கலைகளை நம்முடைய இருதயத்துல விதைக்க ஆரம்பிப்பான். உதாரணத்துக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில உனக்கு பிள்ளை பிறக்கும்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. ஆனா பிள்ளை பிறக்கிறது லேட் ஆன உடனே ஆபிரகாம் சொல்றாரு, என் வீட்டிலே வந்து வேலை செய்யற அந்த வேலைக்காரன்ல இருக்கான்ல, அவன் எனக்கு வந்து என்னவாயிருவான், எல்லாமே ஆயிடுவான் அப்படின்னு சொல்றான். அவன் தான் எனக்கு புத்திரன் மாதிரி இருந்து எல்லாமே எடுத்துக்குவான் அப்படின்ற மாதிரி இருந்தான். அப்புறம் சொல்றான், யாரு நம்ம ஆகார் முடியாம பிறந்த குழந்தை இருக்குல்ல இஸ்மவேல், அவன் எல்லாமே எடுத்துக்குவான் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்லாம் அவனுக்கு போச்சு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ண, நான் உனக்கும் ஒரு பிள்ளையை கொடுப்பேன், அந்த பிள்ளை தான் உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான், அவன் தான் உனக்கு ஒரே பேரான குமாரனா இருப்பான் அப்படின்றத ஆண்டவர் சொன்னாரு. அதுல அவர் உறுதியா இருந்தாரு. சொல்லுங்க, நீங்க செழிப்பானுன்ட்டு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருக்காரு. நீங்க கடனை அடைப்பீங்கன்னு ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாரு. நீங்க வீடு கட்டுவீங்கன்னு ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாரு. நீங்க நல்லபடியா திருமணம் செய்வீங்க, உங்களுக்கு நல்லபடியா பிள்ளை பிறக்கும், நல்லபடியா உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லது நடக்கும்னு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆனா அது தாமதம் ஆனோடனே செகண்ட் ஆப்ஷனுக்கு போகாதன்னு ஆண்டவர் சொல்றாரு. தாமதம் ஆகுதுன்ட்டு நீ செகண்ட் ஆப்ஷனுக்கு போகாத, பொறுமையா வெயிட் பண்ணு, நான் உன் லைஃப்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் உன் லைஃப்ல நீடிய பொறுமையா இருந்து உன் லைஃப்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் உன் லைஃப்ல வேலை செய்யாம இல்லை அப்படின்னு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றாரு. யோபு சொல்றாரு, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது அப்படின்றாரு. சொல்லுங்க, தேவனுடைய ரகசிய செயல். அந்த யோபு அந்த வசனத்தை எடுப்போம். யோபு 29:4 போடுங்க. சொல்லுங்க, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. ஹல்லேலூயா. யோபு அவ்வளவு பணக்காரனா இருந்ததுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? ஏன்னா தேவனுடைய ரகசிய செயல் அவன் கூடாரத்தின் மேல் இருந்தது. தேவன் வேலை பார்க்கறது, தேவன் அவனை ஆசீர்வதிச்சது, தேவன் அவனுக்கு பின்னாடி அவனுக்கு பேக்ரவுண்ட்ல இருந்து வேலை செஞ்சதை யாருமே பார்க்க முடியல. ஆனா யோபு அதை விசுவாசிச்சான். தேவன் எனக்கு பேக்ல இருந்து வேலை செய்யறாரு, அதனாலதான் நான் செழிப்பாகிறேன் அப்படின்னு விசுவாசிச்சாரு. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இரவும் பகலும் ஒரே காரியத்திற்காக கான்ஸ்டன்டா ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணும்போது ஒரு ரகசிய செயல் உங்க கூடாரத்தின் மேல் இருக்கிறது. தேவனும் தேவ தூதர்களும் உங்களுக்காக இரவும் பகலும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்திற்காக தொடர்ச்சியா ஜெபம் பண்ணும்போது அந்த காரியம் நிறைவேறுவதற்காக தேவனும் தேவன் அனுப்பின தூதர்களும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா நாம தான் என்ன பண்றோம்னா மாத்தி மாத்தி ஜெபம் பண்ணி அந்த காரியத்தை மாத்தி விட்டுறோம். ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன் வைங்களே, ஆண்டவரே எனக்கு திருநெல்வேலியில ஒரு 10 சென்ட் இடம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஜெபம் பண்றேன். இடம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அமையல, சூழல்கள் அமையல, எதுவுமே அமையல. ஒருவேளை திருநெல்வேலியில எனக்கு இடம் வாங்குறது தேவ சித்தம் இல்லை போல, நான் இடம் வாங்குறதே சித்தம் இல்லை போல, ஒருவேளை நான் ஜெபம் பண்ண நடக்காது போல அப்படின்னு அந்த ப்ரேயரை ஸ்டாப் பண்ணிட்டு வேற ப்ரேயருக்கு ஜம்ப் பண்ணிட்டேன். ஆண்டவரே இடம் விட்டுருங்க, நான் என்ன பண்றேன், ஒரு ஒத்தி வீடாவது எனக்கு தாங்க ஆண்டவரே. உடனே ஆண்டவரே இடம்லாம் இடம் பிரேயரை விட்டுட்டு ஒத்தி வீடு, ஆண்டவரே எனக்கு ஒத்தி வீடு தாங்க ஆண்டவரே, ஒத்தி வீடு தாங்க ஆண்டவரே, ஒத்தி வீடு தாங்க ஆண்டவரே. அப்புறம் திடீர்னு ஒரு நாள், ஆண்டவரே இடம் வேணாம் ஆண்டவரே, ஒத்தி வீடு தாங்க ஆண்டவரே, ஒத்தி வீடு வேணாம் ஆண்டவரே, இடம் தாங்க ஆண்டவரே. ஏன் நீ ரெண்டுத்துக்கும் கூட ஜெபம் பண்ணலாம், ஆனா இது வேணாம் ஆண்டவரே, ஏன்னா அது ஆண்டவருக்கு சித்தம் இல்லை போல, அது லேட் ஆகும் போல, அதனால இதை வேணும் அப்படின்னு மாத்தி மாத்தி என்ன பண்றோம், ஜெபம் பண்றோம். இதை தான் யாக்கோபு என்ன பண்றாரு, டீல் பண்றாரு. யாக்கோபு 1வது அதிகாரம்
பாருங்க 5:6. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். சரிப்பா, உனக்கு ஞானத்துல குறைவு இருந்துச்சுன்னா நீ தேவன்கிட்ட கேளு, அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் பேசுறாரு. ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இந்த சந்தேகப்படுறவன் என்ன பண்ணுவானா, பிரேயர் பண்ணுவான், ஆனா அந்த ரெக்வஸ்ட்டை மாத்திக்கிட்டே இருப்பான். அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 8ஆம் வசனம், இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். சொல்லுங்க, இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். அதாவது இன்னைக்கு ஒரு பிரேயர் பண்றது, நாளைக்கு அதே பிரேயரை பண்றது, ஒரு 3 நாள் 4 நாள் பண்ணி பாக்குறது, ஆனா அதுக்கு பதில் கிடைக்கல, அதுக்கான ரிசல்ட் வரல, என் கண்ணுக்கு ஒன்றும் தெரியல, நடக்கிற மாதிரி தெரியல, அப்படின்னா அது தேவனுக்கு சித்தம் இல்லை போல, நம்ம வேற பிரேயரை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், அதை பண்ணுவோம்னு பிரேயர் ரெக்வஸ்டே மாத்திட்டு போயிடுறது. நான் சொல்றேன், உங்க பிரேயர் ரெக்வஸ்ட்டை மாத்தாதீங்க. நீங்க நல்லா இருக்கணும் தானே அந்த பிரேயரை பண்றீங்க. அது வர்ற வரைக்கும் தொடர்ந்து பிரேயர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு குறிப்பிட்ட கார் வேணுமா, அந்த காருக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வீடு கட்டணுமா, அதுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த கடனை அடைக்கணுமா, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. அது ஆண்டவர் செய்வாரா மாட்டாரான்னு சந்தேகப்படாதீங்க. நிச்சயமாய் ஆண்டவர் செய்வார். சொல்லுங்க, ஆண்டவர் செய்வாரா மாட்டாரான்னு நான் இனிமே சந்தேகப்பட போறது இல்லை. நிச்சயமாய் ஆண்டவர் செய்வார். நான் கேட்ட ஜபத்திற்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், பதில் கொடுத்து விட்டார். நான் அதை பெற்றுக்கொண்டேன். இயேசு சொன்னாரு, நீங்கள் ஜபிக்கும் போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அந்த வசனத்தை போடுங்க. இயேசு சொன்னாரு, நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை வேண்டும் என்று நீங்கள் ஜபித்தீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகளுக்கு உண்டாகும், அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அதுக்கு என்ன பண்ணணும், தொடர்ந்து ஜெபம் பண்ணணும், தொடர்ந்து பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கணும், தொடர்ந்து அதை பெற்றுக்கொண்டதுக்காக நன்றி அப்படின்னு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் லா. அதை பண்ணாம சரி இது பெற்றுக்கொண்டோன்னு விசுவாசிக்காம சரி அது நமக்கு கிடைக்கல வேற பிரேயரை பண்ணுவோம் அப்படின்னு பிரேயர் ரெக்வஸ்ட்டை மாத்திட்டோன்னு வைங்களேன். அந்த வசனத்தை எடுத்துட்டீங்களா பிரதர்? பிரேயர் ரெக்வஸ்ட்டை மாத்திட்டோன்னு வைங்களேன், ஆண்டவரே யோசிப்பாரு, சரி அதை கேட்டான், சரி அதை கொடுக்கலான்ட்டு நம்மளுடைய ரகசிய செயல், நம்ம தேவ தூதர்கள் அதை இதன்னு அனுப்பிச்சு ட்ரை பண்ணோம். இப்போ இதை எடுத்துருங்க, இந்த வசனம் சொல்லும் போது போடுங்க. இப்போ என்ன பண்றேன், இந்த ஜபத்தை பண்றான், சரி இதுக்கான வேலையை நம்ம செய்வோம்னு ஆண்டவர் அதுக்காக தூதர்கள் எல்லாம் அனுப்பிச்சு வேலையை பார்க்க ஆரம்பிப்பாரு. உடனே என்ன பண்ணிடுவான், சரி அது கிடைக்கலன்ட்டோன்னே திரும்ப அந்த ப்ரேயர் ரெக்வஸ்ட், அது கிடைக்கல இந்த ப்ரேயர் ரெக்வஸ்ட். ஏயா நீ ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை மாத்திக்கிட்டே இருக்க, ஒரு முடிவுக்கு வா, நீ எது உனக்கு வேணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வா, அதுக்கப்புறம் நான் செயல் பண்றேன்னு ஆண்டவரே சைலண்ட் ஆயிடுவாரு. நான் ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றாரு, ஒரு முடிவுக்கு வா, நீ என்ன படிக்கணும்னு ஆசைப்படுற, டாக்டருக்கு படிக்க ஆசைப்படுறியா, இன்ஜினியரிங் படிக்க ஆசைப்படுறியா, இல்ல ஆர்ட்ஸுக்கு போக போறியா, இல்ல ஆக்டர் ஆக போறியா, இல்ல டிரெக்டர் ஆக போறியா, இல்ல பிசினஸ் மேன் ஆக போறியா, என்ன ஆக போறன்னு நீ ஒரு முடிவுக்கு வா, அதுக்கப்புறம் நான் உனக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு முடிவுக்கு வர்றேன். ஒரு நாள் அதை ஆகணுன்றான், ஒரு நாள் இதை ஆகணுன்றான், ஒரு நாள் அங்க போகணுன்றான், ஒரு நாள் இங்க போகணுன்றான். ஒரு முடிவாரு, உன்னுடைய வாழ்க்கைக்கான தரிசனம் என்ன அப்படின்றத நீ முடிவு பண்ணு. நான் உனக்கு கொடுத்த தரிசனத்தை நீ உறுதியாயிரு. மாத்தி மாத்தி சிந்திச்சுக்கிட்டு இருக்காத. ஒரு பிரேயர் ரெக்வஸ்ட்டை கான்ஸ்டன்டா பண்ணிக்கிட்டே இரு. அதற்காக நான் கான்ஸ்டன்டா செயல்பட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்றாரு. மார்க் 11:24 போடுங்க, அந்த வசனம் போட்டிங்களா போடுங்க. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். Therefore I tell you, whatever you ask for in prayer, believe that you have received it and it will be yours. சொல்லுங்க, நீ கேட்கிறத நீ பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசி. சொல்லுங்கள், பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசி, அப்பொழுது அது உன்னுடையதாகும். நீங்க ஒரு வீட்டுக்காக ஜெபம் பண்றீங்களா, ஒரு காருக்காக ஜெபம் பண்றீங்களா, ஒரு சுகத்துக்காக ஜெபம் பண்றீங்களா, ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஜெபம் பண்றீங்களா, ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் எனக்காக அதற்காக செயல்படுகிறார், அதை எனக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு நீங்க விசுவாசிக்கணும். கொடுத்துட்டாருன்னு எப்படிங்க விசுவாசிக்கிறது? ஆண்டவரே நீங்க அதை எனக்கு கொடுத்ததற்காக நன்றி அப்படின்னு நன்றி செலுத்த ஆரம்பிச்சிருங்க. டெய்லி ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணேன், அதை நீங்க கொடுத்ததற்காக நன்றி அப்படின்னு நன்றி செலுத்த ஆரம்பிச்சிருங்க. நன்றி எப்போ வரும் தெரியுமா? அதை நீங்க பெற்றுக்கொண்டேன்னு விசுவாசிக்கும் போது தான் நன்றி வரும். சார் என்னால் நன்றி செலுத்த முடியல சார், ஏன்னா அதை நான் பெற்றுக்கொண்டேன்னு விசுவாசிக்கல சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். நன்றி செலுத்த ஆரம்பிச்சிருங்க, நீங்க பெற்றுக்கொண்டோன்ற விசுவாசம் உங்களுக்கு வந்துடும். உங்க சரீரத்துல ஒரு பலவீனம் இருக்கு, ஒரு வியாதி இருக்கு, ஒரு வலி இருக்கு,
அப்போ நீங்க எப்படி சுகத்தை பெற்றுக்கொள்ளும் தெரியுமா? இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன், அவருடைய தழும்புகளால் எனக்கு சுகம் வந்துருச்சு. வார்த்தை அதை தான் சொல்லுது. நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன். உண்மையாவே நீங்க பெற்றுக்கொண்டுட்டீங்க. டூப்ளிகேட் பெற்றுக்கொண்டீங்க இல்ல, ஏதோ இல்லாததை இருக்கிறது போல நீங்க இமேஜினேஷன் பண்ண சொல்லல. அது உண்மையாவே உங்க ஆவிக்குள்ள சுகம் வந்து விட்டது. வசனம் அப்படிதான் சொல்லுது. அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். குணம் உங்களுக்குள்ள வந்துருச்சு. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய்ந்தும் உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானார். ஏன்? அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யான் ஆகும்படிக்கு. அவர் கல்வாரி சிலுவையில தரித்திரர் ஆகும் போது எதுக்காக ஆனாரு? நீங்க ஐஸ்வர்யவான் ஆகும்படி. இப்போ நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, இயேசுவை விசுவாசிக்கிறீங்கன்னா அவர் தரித்திரர் ஆனதற்கான பலன் நீங்கள் ஐஸ்வர்யவானாவது, அந்த ஐஸ்வர்யம் உங்க ஆவிக்குள்ள வந்துருச்சு. நீங்க ஐஸ்வர்யவான் ஆயிட்டீங்க. இப்போ நீங்க ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட்டுக்கு ஆண்டவர்கிட்ட கொடுக்குறீங்கன்னா அதற்கான ஆன்சர் இயேசு நாமத்தில் உங்களுக்கு நேரே வந்து விட்டது. உங்க ஆவிக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. அதனால ஆண்டவரே நீங்க அதை எனக்கு கொடுத்துட்டீங்க, நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ், நீங்க எனக்கு சுகத்தை கொடுத்துட்டீங்க, நான் கேட்ட காரை கொடுத்துட்டீங்க, நான் கேட்ட மொபைலை கொடுத்துட்டீங்க, நான் கேட்ட பிள்ளையை கொடுத்துட்டீங்க, ஆண் பிள்ளையை கொடுத்துட்டீங்க, இல்ல பெண் பிள்ளையை கொடுத்துட்டீங்க, நிலத்தை கொடுத்துட்டீங்க, வீட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னு அதுக்கு நன்றி செலுத்த ஆரம்பிங்க. அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அது உங்களுக்கு வந்தா எப்படி நீங்க வாழ்க்கையை வாழுவீங்களோ அந்த மாதிரி சந்தோஷமா வாழ ஆரம்பிங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. இருமனதா இருக்காதன்றாரு. ஏன்னா நீங்க அவிசுவாசத்துக்குள்ள போனீங்கன்னா இரு மனசுக்குள்ள போயிருவீங்க. சந்தேகம் அவிசுவாசமும் ஒண்ணுதான். அந்த சந்தேகமும் அவிசுவாசத்துக்குள்ளேயும் போயிட்டீங்கன்னா நீங்க இரு மனசுக்குள்ள போயிருவீங்க. இரு மனசுக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி இல்லாம போயிடும். சொல்லுங்க, நிம்மதி இல்லாம போயிடும். வாழ்க்கையில எது இல்லாம கூட வாழ்ந்துடலாம், நிம்மதி இல்லாம வாழவே முடியாது. ஒவ்வொரு நாளும் நரகமா இருக்கும். யாக்கோபு 1வது அதிகாரம் 8வது வசனம் ஆம்பிளிஃபைடு வெர்ஷன்ல போடுங்க. இருமனம் உள்ளவன் தன் வழியிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். Being a double-minded man, unstable and restless in all his way. In everything he thinks, feels and decides. சொல்லுங்க, unstable and restless. நீங்க ஒரு தீர்மானம் எடுக்காம இருக்கீங்கன்னு, நான் எதை ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபம் பண்ண போறேன், இதுக்காக ஜெபம் பண்றோமா, அதுக்காக மட்டும் ஜெபம் பண்ணுங்க, அதற்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு ஒரு காரியம் வேணுமா, அதுக்காக சேர்த்து ஜெபம் பண்ணுங்க. இது இல்ல அது, அது இல்ல இது, இது இல்ல அது, அது இல்ல இது அப்படின்னு மாத்திக்கிட்டே இருக்காதீங்க. நான் இதுக்காக ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவர் எனக்கு இதை தான் செய்ய போறாரு, ஆண்டவர் எனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அதை நான் பெற்றுக்கொண்டுட்டேன் அப்படின்னு ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஒரு ரெஸ்ட்டுக்குள்ள வந்துருவீங்க. மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், டபுள் மைண்டடா இருந்தீங்கன்னு வைங்களேன், விசுவாசத்தை இழந்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு போற விஷயம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் போயிடும். இல்ல சொல்லுங்க, உங்களுடைய சிந்தனையில, உங்க இருதயத்துல, நீங்க செய்யற காரியங்கள்ல ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் போயிடும். ரெஸ்ட் போயிருச்சுன்னு வைங்களேன், உங்களால சரியா வேலை பார்க்க முடியாது. சரியா வேலை பார்க்க முடியலன்னா என்ன ஆகும்? உங்களுடைய வருமானம் குறையும். அடுத்து சரியா வேலை பார்க்க முடியல, வருமானமும் குறையுது, ஆல்ரெடி ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கீங்க. ரெண்டுமே அப்ப வருமானமும் குறையுதுன்னு இன்னும் வருத்தப்படுவீங்க. அப்புறம் டிப்ரெஷன் வரும். அப்புறம் வருமானமும் குறைஞ்சிச்சு, டிப்ரெஷனும் வந்துச்சு, ரெஸ்ட்லெஸ்ஸும் ஆயிட்டீங்க. அப்புறம் இன்னும் ரெஸ்ட்லெஸ் ஆனோடனே அப்படியே உடம்பு சரியில்லாம போகும். பிசாசுடைய வேலை என்ன தெரியுமா? உங்களை ரெஸ்ட்லெஸ் ஆக்கி, உங்களுடைய வருமானத்தை குறைச்சு, உங்க ஹெல்த்தை பாதிச்சு, உங்களை மொத்தமா ஜீரோ ஆகணும் தான் பிசாசுடைய திட்டம். ஆனா ஆண்டவருடைய திட்டம் என்ன தெரியுமா? நீ ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கக்கூடாது, நீ ரெஸ்டோட இருக்கணும். நீ ரெஸ்ட்ல வாழணும்னா நீ என்னை விசுவாசிக்கணும். நீ என்னை விசுவாசிக்கணும்னா என்னுடைய வார்த்தையை, என்னுடைய கேரக்டரை நீ நம்பணும். நான் நல்லவர், நீ கேட்டதை நிச்சயமாய் தருவேன், நான் நீடிய பொறுமுள்ளவராயிருந்து உன்னுடைய வாழ்க்கையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் நிச்சயமாய் உனக்கு என்ன பண்ணுவேன், நியாயம் செய்வேன் ஆண்டவர் சொல்றாரு. நீ என்கிட்ட ஒரு காரியத்தை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கல, அதுக்கு நான் நிச்சயமாய் நியாயம் செய்வேன், நீ கேட்டதை நான் நிச்சயமா தருவேன், நீடிய பொறுமுள்ளவராயிருந்து நான் காரியத்தை செய்வேன், அதற்கான குறித்த நேரத்தில் குறித்த காலத்தில் அதை நான் உனக்கு செய்வேன். நான் அதை செய்யும் போது உன் வாழ்க்கை மகிமையா இருக்கும், உன் வாழ்க்கை குளோரியஸா இருக்கும், அநேகருக்கு நீ சாட்சியா இருப்பான்னு ஆண்டவர் உங்ககிட்ட இன்னைக்கு பேசுறாரு. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, நீங்க சூப்பரா இருப்பீங்க. ஒரு டிசைட் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட நான் இந்த காரியத்தை கேட்க போறேன், இதை பெற்றுக்கொள்ள போறேன், அதற்காக நான் நன்றி செலுத்த போறேன், நான் கேட்கும் போதே அவர் எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நன்றி செலுத்த போறேன் அப்படின்ட்டு ஒரு முடிவெடுத்து அதை டெய்லி கேளுங்க. அதை பெற்றுக்கொண்டோண்டு டெய்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அது கரங்கள்ல வர்ற வரைக்கும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. மாத்தாதீங்க. அந்த விஷயத்தை நீங்க பெற்றுக்கொள்ற வரைக்கும் உங்க ஜப குறிப்பை என்ன பண்ணாதீங்க, மாத்தாதீங்க. எக்ஸ்ட்ராவா சில ஜப குறிப்புகள் வேணா பண்ணுங்க, ஆனா இதுக்கு பதிலா அது, அதுக்கு பதிலா இது. நான் கொஞ்ச நாள் டாக்டருக்காக ஆண்டவரே ஆண்டவரே அப்படியே ஆண்டு, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பி 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 அப்படின்னு கேட்கறது. கொஞ்ச நாள் திருநெல்வேலியில வீடு வேணும் வீடு வேணும்னு கேட்கறது. அப்புறம் இல்ல திருநெல்வேலியில வேணாம், சென்னையில வேணும் சென்னையில. ஏன் திருநெல்வேலியில ஒண்ணு சென்னையில ஒண்ணுன்னு கேட்டாதான் என்ன? அவரால் கொடுக்க முடியாதான் என்ன? அவர் சர்வ வல்லவருங்க.
2-3 ப்ரேயர் ரெக்வஸ்ட் கூட பண்ணுங்க, ஆனா தொடர்ந்து பண்ணுங்க. ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை மாத்திக்கிட்டே இருக்காதீங்க. இது இல்லைனா அது, அது இல்லைனா இது அப்படின்னா ஆண்டவர் நீ ஃபர்ஸ்ட் எதுன்னு ஒரு முடிவுக்கு வா, அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். உனக்காக இதுக்காக செயல்பட போனேன்னா நீ அதுக்காகன்னு போயிடுற. சரி, அதுக்காக செயல்பட போனேன்னா நீ இதுக்காகன்னு 3ஆவதா ஒன்று போயிடுற. ஏதாவது ஒண்ணுன்னு வா, நான் அதுல வேலை செஞ்சு அதுல உன்னை குளோரியஸா மாத்தலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் வெயிட் பண்றாரு. ஷெகே பாலா ஹூ தியாலா ஹூன் தொஹூ திபானா ஹாதா ஹூன் தொரோரோ. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். தானியேல் 10வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பெல்தெஷாத்சார் என்று பெயரிடப்பட்ட தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்த காரியமாய் இருக்கிறது. அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான். அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன். சொல்லுங்க, 3 வாரம். 3 வாரம்னா என்ன? 21 நாள். 21 நாள் என்ன பண்ணிட்டு இருந்தார் தானியேல்? பிரேயர் பண்ணிட்டு இருந்தார். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் தானியேல் என்ன பண்றாரு? ஒரே காரியத்துக்காக ஜெபம் பண்றாரு. வசனத்தை எடுத்துருங்க. ஒரே காரியத்துக்காக ஜெபம் பண்றாரு. 3 வாரமா ஜெபம் பண்றாரு. தொடர்ந்து ஜெபம் பண்றாரு. 3 வாரமும் அவர் ஒரு ஸ்பெஷல் ஃபாஸ்டிங் போறாரு. ஸ்பெஷல் ஃபாஸ்டிங்னா ஃபுல்லா சாப்பாடை கட் பண்ணல, ஒரு பார்ஷியல் ஃபாஸ்டிங்னு இதை சொல்றாங்க. என்னன்னா அந்த 3 வாரங்களிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் 3வது வசனம் போடுங்க. ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை. டேஸ்டான ஃபுட்டெல்லாம் சாப்பிட மாட்டாரு. புசிக்கவும் இல்லை. இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள்ளே போகவும் இல்லை. நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. பர்ஃப்யூமும் அடிச்சுக்கலையா. 4வது வசனம். 1ஆம் மாதம் 24ஆம் தேதியில் நான் இதக்கேல் என்னும் பெரிய ஆற்றங்கரையில் இருந்து என் கண்களை ஏறெடுக்கையில், 5வது வசனம் வந்துட்டேன், தொடர்ந்து போயிட்டே இருங்க. என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையில் உப்பாசின் தங்க கச்சையை கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். அவருடைய சரீரம் படிக பச்சையை போலவும் அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும் அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும் அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துளக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும் அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போலவும் இருந்தது. 7. தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன். என்னோடே இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை. அவர்கள் மிகவும் நடுநடுங்கி ஓடி ஒளிந்து கொண்டார்கள். 8. நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் பலனெல்லாம் போயிற்று. என் உருவம் மாறி வாடி போயிற்று. திடனற்று போனேன். 9. அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை நான் கேட்டபோது நான் முகங்கவிழ்ந்து நித்திரை போகிறவனாய் தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தேன். 10. இதோ ஒருவன் கை என்னை தொட்டு என் முழங்காலும் என் உள்ளங்கைகளும் தரையை ஊன்றி இருக்க என்னை தூக்கி வைத்து அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, முக்கியமான வசனம் தான், பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்தில் அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றான். இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். 12. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே. நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். நீ பிரேயர் ஸ்டார்ட் பண்ண அந்த 21 நாள் பிரேயர் பண்றாருல, அந்த ஃபர்ஸ்ட் டேவே பிரேயர் ரெக்வஸ்ட் ஹெவனுக்கு வந்துருச்சு. அன்னைக்கே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? தேவதூதனாகிய என்னை அனுப்பிச்சிட்டாரு உனக்கு ஆன்சரை கொடுக்கறதுக்கு. நான் கிளம்பி வந்துட்டேன். 13. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோட எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளின் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாகிய வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். இப்பொழுது கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு வந்தேன். இப்போ இந்த தானியேலுக்கு அவர் பண்ண பிரேயருக்கான ரெக்வஸ்ட் ஃபர்ஸ்ட் டேவே ஆண்டவர்கிட்ட போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டேவே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அதற்கான பதிலையும் கொடுத்துட்டாரு. ஆனா அந்த பதில்
தானியேல் கிட்ட வர்றதுக்கு 21 டேஸ் ஆயிடுச்சு. 21 டேஸும் தானியேல் தொடர்ந்து பிரேயர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஏன் தானியேல் 21 டேஸும் பிரேயர் பண்ணிட்டு இருந்திருக்காருன்னா, தானியேலுக்கு தெரியும், நாம ஒரு காரியத்தை தொடர்ந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நிச்சயமாய் அதற்கு பதில் அனுப்புவார் அப்படின்னு தானியேலுக்கு தெரியும். அதை விட தானியேலுக்கு தெரிந்ததை விட ஆண்டவருக்கு ஒரு காரியம் ரொம்ப முக்கியமானது. நான் தானியேலை ரொம்ப நேசிக்கிறேன், தானியேல் மேல அன்பு வைத்திருக்கிறேன். பிரியமான தானியேலே, சொல்லுங்க, பிரியமான தானியேலே, இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீங்கள் எல்லோரும் பிரியமானவர்கள். புதிய ஏற்பாட்டுல இயேசு விசுவாசிக்கிற நீங்கள் எல்லாரும் பிரியமானவர்கள். நீங்க இப்ப ஜெபம் பண்றீங்கன்னா உங்களுக்கான பதில் நீங்க ஜெபம் பண்ண மாத்திரத்திலே ஹெவன்ல இருந்து ஆண்டவர்கிட்ட இருந்து வந்துருச்சு. சொல்லுங்க, பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது உங்களுக்கு உண்டாகும். பெற்றுக்கொண்டேன் என்று நான் விசுவாசிக்கும் போது அப்பொழுது என் கண்கள் காணக்கூடிய ரீதியில் அது எனக்கு உண்டாகும். ஆனா அது ஏன் எனக்கு உண்டாகல அப்படின்னு பார்த்தா, ஆவிக்குரிய உலகத்துல ஆண்டவர் அதை உங்களுக்காக ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஆனா அது உங்ககிட்ட வரக்கூடாதுன்ட்டு ஆவிக்குரிய உலகத்துல சில பிசாசின் சக்திகள் என்ன பண்ணுது, அதற்கு எதிராக போராடுது. அப்படி போராடும் போது நீங்க சரி அது எனக்கு வராது போல அப்படின்னு அவிசுவாசத்துல ஜபத்துல ரிவர்ஸ போடும் போது அது உங்ககிட்ட வராமே போயிருது நிறைய நேரங்கள்ல. ஆனா நீங்க தொடர்ந்து அந்நிய பாஷையிலும் தேவனை துதிக்கிறதிலும் ஆண்டவர் நிச்சயமா எனக்கு தருவார் அப்படின்னு நன்றி செலுத்துறதிலும் தொடர்ந்து நீங்க ஜபத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது உங்களுக்காக எப்படி தானியேலுக்கான பதில் கபிரியேல் தேவ தூதன் கொண்டு வரும்போது மிகாவேல் தூதன் என்ன பண்ணானா, இறங்கி கபிரியேல் தூதனை தடுத்து நிறுத்தி கொண்டிருந்த பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதியாகிய பிசாசின் தூதர்களை எதிர்த்து போராடி அந்த தூதர்களை ஜெயித்து கபிரியேலுக்கு வழி ஏற்படுத்தி கபிரியேல் தானியேலுக்கு அந்த பதிலை கொடுத்தாரோ, அதே போல உங்களுக்கான பதில்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம ஜபத்தை ஸ்டாப் பண்ணும்போது ஆவிக்குரிய உலகத்துல சில யுத்தங்கள் ஸ்டாப் ஆகுது. நம்ம ஜபத்தை தொடரும் போது ஆவிக்குரிய உலகத்துல சில யுத்தங்கள்ல நம்ம வெற்றியை பெறுகிறோம். ஒரு காரியம் நாம பெற்றுக்கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புறாரு, ஆண்டவருடைய தேவ தூதர்களும் அதற்காக செயல்படுறாங்க. ஆனா நாம பிரேயரை ஸ்டாப் பண்ணும்போது ஆவிக்குரிய உலகத்துல யுத்தங்கள் ஸ்டாப் ஆயிருது. ஆனா நம்ம தொடர்ந்து பிரேயர் பண்ணும்போது, நம்ம டெய்லி பிரேயர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் போது ஆவிக்குரிய உலகத்துல ஆண்டவர் அந்த பிரேயருக்கான ரெக்வஸ்ட் நிறைய நம்ம கரங்கள்ல சேரணும், நம்ம காணக்கூடிய உலகத்துல வரணும்ட்டு இன்னும் ஒவ்வொரு தூதனா அதிகமா அனுப்பி 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 பிசாசின் தூதர்களை வீழ்த்தி அந்த காரியத்தை நம்ம கரங்கள்ல வர வச்சிருவாருங்க. நீங்க ஒரு உயர்வு அடையணும், ஒரு பணத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும், ஒரு காரியம் உங்களுக்கு நடந்துடணும்னா பிசாசு சும்மா இருப்பானா? நீங்க நல்லா இருக்க கூடாதுன்றதுக்காக பிசாசு 24/7 வேலை பாக்குறாங்க. ஆண்டவரும் நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக 24/7 வேலை பாக்குறாரு. ஆனா இப்போ நீங்க ஆண்டவர் பக்கம் நின்று ஜெபம் பண்றீங்க, நன்றி செலுத்துறீங்க, துதிக்கிறீங்கன்னா உங்களுக்காக எக்ஸ்ட்ரா தேவ தூதர்கள்லாம் கிளம்பி அந்த பிசாசின் தூதர்கள்லாம் அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கான பதில சீக்கிரமா கொண்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ சொல்லுங்க, நான் ஜெபம் பண்றதுக்கான பதில் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணும் போதே வந்துருச்சு. அது என்கிட்ட வர்றதற்கு தடையா இருக்கிற சில பிசாசின் தூதர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ஒவ்வொரு பிசாசின் தூதனையும் கவிழ்த்து தூக்கி போட்டு மிதிச்சு உங்ககிட்ட பதில கொண்டு வருவதற்காக ஆண்டவருடைய தேவ தூதர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு நன்மை வரணும்ட்டு பரலோக தூதர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது, இருமனம் உள்ளவர்களை அவிசுவாசமாய் ஜபத்தை பாதியில விட்டுறாம தொடர்ந்து பிரேயர் பண்ணும்போது நிச்சயமாய் நீங்க ஜபம் பண்ண ஜபத்திற்கான பதில் உங்க கரங்கள்ல சேரும். நீங்க ஒரு காரியத்தை நீங்க ஒரு ப்ரமோஷன் வேணும்னு எதிர்பார்க்கறீங்க, உங்க ஓனர்கிட்ட இருந்து பிசாசின் தூதர்கள் எப்படி செயல்படுவாங்க தெரியுமா? ஒரு பிசாசு தூதன் போய் ஓனர்கிட்ட போய் உங்களை பத்தி தப்பா போட்டு விடுவான். அப்போ ஓனர் எப்படி போட்டு விடுவான் தப்பானா, காதல போட்டு விடுவான். இன்னொரு எம்ப்ளாயி மூலமா உங்களை தப்பா போட்டு விடுவான். நீங்க செய்யாத குற்றத்தை நீங்க செஞ்சதா சொல்லுவான். அப்ப அந்த ப்ரமோஷன் டிலே ஆகிறதுக்கான காரியங்கள் நடந்துட்டு இருக்கும். அப்போ தேவனுடைய தூதன் என்ன பண்ணுவாரு, இன்னொரு மனுஷன்ட்ட காதல உங்களை பத்தி நல்ல விதமா இன்னொரு மனுஷன் மூலமா சொல்ல வைப்பாரு. அப்போ உங்க ஓனர் மைண்ட்ல அதுவா இதுவான்னு யோசிச்சிருப்பான். அப்போ ஆவியானவர் போய் என்ன செய்வாரு, வேலை செய்வாரு. நீங்க தொடர்ந்து நீங்க பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ உங்களுக்காக வாக்கு கடங்கா அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிருக்கீங்க. அப்போ வாக்கு கடங்கா பெருமூச்சுடைய உங்களுக்காக ஆவியானவரின் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுவாங்க. ஆவியானவர் போய் அந்த ஓனர்கிட்ட போய் பேசுவாரு, அந்த மனுஷன் சொன்னதெல்லாம் நம்பாத, இந்த மனுஷன் சொன்னதை நம்பு, நீ அந்த ஆளுக்கு ப்ரமோஷனை கொடுன்னு ஆவியானவர் வேலை செய்வாரு. இப்படி உங்களுக்கு எதிராக பிசாசின் தூதர்கள் வேலை செய்யறாங்க, உங்களுக்கு சப்போர்ட்டாக தேவ தூதர்கள் வேலை செய்யறாங்க. இப்போ நீங்க அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணியும் தேவனை துதிக்கிறதுலையும் விசுவாசத்திலையும் உறுதியா இருந்து ஸ்ட்ராங்கா நீங்க இருக்கும்போது உங்களுக்கான ப்ரமோஷன் சீக்கிரமா உங்க கரங்கள்ல சேருங்க. உங்களை உயர்வை தடுப்பதற்காக, உங்களுடைய திருமணத்தை டிலே பண்றதுக்காக, உங்களுக்கு வீடு வாங்கக்கூடாது என்பதற்காக, உங்களுக்கு நிலம் வரக்கூடாது என்பதற்காக பிசாசுகள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு.
ஆனா உங்களுக்கு எல்லா நன்மையும் வரணும்ட்டு தேவனும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? நான் பெற்றுக்கொண்டேன், தேவன் அதற்கான பதிலை கொடுத்துட்டாரு அப்படின்னு நன்றி செலுத்திக்கிட்டே ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க. உங்களுக்காக பரலோகத்துல இருக்கிற பெரிய பெரிய தூதர்கள்லாம் உங்களுக்காக இறங்கி வேலை செஞ்சு உங்களுக்கான பதிலை உங்க கரத்துல கொண்டு வந்து கொடுப்பாங்க. நிச்சயமாய் கொண்டு வந்து கொடுப்பார்கள். வெற்றி நிச்சயம். இதுவே வேத சத்தியம். நிச்சயமாய் உங்களுக்கான பதில் உங்களிடத்துல வரும். வராம இருக்காதுங்க. ஆண்டவர் சொல்றார், சோர்ந்து போகாமல் இரவும் பகலும் ஜெபம் பண்ணுகிற உங்களுக்கு ஆண்டவர் நீடிய பொறுமையா இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அப்படின்னு கேட்கிறாரு. சொல்லுங்க, நீங்க பதில் சொல்லுங்க, இயேசுவுக்கு சொல்லுங்க. நிச்சயமாய், ஆம் இயேசுவே, நிச்சயமாய் எனக்கு பிதா, பரலோக பிதா நியாயம் செய்வார். அந்த கடின இருதயம் கொண்ட அந்த நியாயாதிபதி, மனுஷரை மதியாத, தேவனுக்கு பயப்படாத அந்த நியாயாதிபதியை தொடர்ந்து அவன்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண அந்த விதவைக்கு நியாயம் செய்வானா? நல்ல இருதயம் கொண்ட பரலோக பிதா, நான் கேட்ட மாத்திரத்துல எனக்கு பதில் அனுப்புகிற பரலோக பிதா நிச்சயமா எனக்கு நியாயம் செய்வார். நிச்சயமா இந்த யுத்தத்தில் எனக்கு வெற்றியை கொடுப்பார். நான் கேட்டதை பெற்றுக்கொள்ளும்படி அவர் செய்வார். நான் கேட்டதை நான் பெற்றுக்கொண்டேன். இயேசுவே உமக்கு நன்றின்னு டெய்லி பிரேயர் பண்ணுங்க. கான்ஸ்டன்டா இருங்க. நிச்சயமாய் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நிச்சயமாய் அந்த பதில்களை உங்கள் கண்களால் காணக்கூடிய இந்த உலகத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். God bless you. Thank you for coming. நான் சொன்ன இந்த வார்த்தைகள் சத்தியம் உள்ளது. நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் மூலமா ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசியிருக்காரு அப்படின்னு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, இப்பொழுது டிஸ்பிளே பண்ணப்படுகிற அக்கௌண்ட் நம்பர், கூகுள் பே நம்பருக்கு உங்களுடைய காணிக்கை தசமபாகங்களை நீங்க என்ன பண்ணலாம்? விதைக்கலாம். விதைக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபம் பண்றேன். இந்த ஊழியத்தின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிற நீங்கள், இந்த வார்த்தையின் மூலமாய் தேவன் என்னிடத்துல பேசியிருக்காருன்னு விசுவாசிக்கிற நீங்கள் நிச்சயமா விதைங்க. ஆண்டவர் இந்த விதைக்கு 100 மடங்கு அறுவடை தருவார். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை வர்ஷிக்க மாட்டேனோ என்று சோதித்து பாருன்னு சொல்லியிருக்காரு. அதனால விசுவாசத்தோட விதைங்க. விதைக்கிறது விசுவாசத்தின் செயல். இல்ல நான் விதைக்க மாட்டேன் அப்படின்றது அவிசுவாசத்தின் செயல். அதனால விசுவாச செயல்களை ஆரம்பிங்க. விதைப்பது விசுவாச செயல். விசுவாச செயல்களை ஆரம்பிங்க. உங்க விசுவாச செயல்களை நீங்க ஆரம்பிக்கும் போது தேவனுடைய கரத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். அன்புள்ள தகப்பனே, விதைத்த ஒவ்வொருவரையும் நான் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அவர்களுடைய விதை 100 மடங்கு பெருகட்டும். அவர்களுக்கு வேலையில ப்ரமோஷன் கிடைக்கட்டும், உயர்வு கிடைக்கட்டும். அப்பா, உங்களுடைய ராஜ்யத்திற்கென்று விதைக்கிறவர்களுடைய வாழ்க்கையில அப்பா பெரிய மாற்றங்கள் உண்டாயிருக்கட்டும். அவர்கள் நிச்சயமாய் 1000 மடங்கு 100 மடங்கு அறுப்பார்கள் என்று அவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவர்களுக்கு வர வேண்டிய பணங்கள் எல்லாம் வரட்டும். தடையா இருக்கிற காரியங்கள் எல்லாம் நீங்கட்டும் என்று இயேசு நாமத்தில் கட்டளையிடுகிறேன். ஆமென்.